மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் சென்று மறைந்த நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தற்பொழுது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு செய்தி தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உடன் தற்பொழுது சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தற்பொழுது மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார், மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். நல்லக்கண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு கடந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி திடீரென்று தனது வீட்டில் கீழே விழுந்திருந்தார். இதில் காயமடைந்த அவரை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். அதன் பின் சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலை பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. மூச்சுத்திணறல், நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டதால் நல்லக்கண்ணுடைய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். இந்த நிலையில்தான் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நல்லக்கண்ணுடைய உடல் என்பது மிகவும் மோசமடைந்து வந்தது. இந்த நிலையில அவருடைய உடலுக்கு தொடர்ச்சியாக மருத்துவமனை தரப்பிலிருந்து சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக தான் இன்று மதியம் சரியாக 1:55 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் மரணம் அடைந்திருந்தார்கள். குறிப்பாக மருத்துவமனையில் இன்று மாலை ஒரு 4 மணிக்கு அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இருந்து டீனர் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுடைய கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு வாகனம் மூலம் அவருடைய உடலுக்கு இங்கே கொண்டு வந்தார்கள். தற்போது அவருடைய உடல் என்பது அவருடைய அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று மாலையிலிருந்து சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என தொடர்ச்சியாக அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக ஒரு 45 நிமிடத்துக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் மரியாதை அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்துதான் விஜய் அவர்கள் சரியாக 45 நிமிடத்திற்கு பின்பு அவர்கள் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் மற்றும் கட்சி தலைவருடைய இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தி வந்தார்கள். குறிப்பாக ஒரு 3-4 நிமிடம் நின்று அவருக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனை தொடர்ச்சி தான் தற்போது அஞ்சலி செலுத்திய பிறகு இங்கிருந்து அவருடைய காரில் ஏறி அவருடைய இல்லத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது மிக அளவில் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. சில நபர்களுக்கு மட்டுமே தான் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதன் அடிப்படையில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவருடைய உடலுக்கு விஜய் அவர்கள் தற்போது மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் தொடர்ச்சியாக இன்னும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் ஏராளமாக மரியாதை செலுத்த தொடர்ச்சியாக தற்போது வருகை புரிந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.